வந்துருச்சா என்ன? பூகம்பம் வரல, அதோ அவன் வரான். ஓ, தோலக்பூர் கிராமங்கிறது இதுதானா? உங்களுக்கு யாரை சந்திக்கணும்? யாரையும் ஐயா, இல்ல. நீங்க ஒரு சுமோ ரெஸ்லர் தானே? ஆமா, இந்த டோலக்பூருக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அத தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ண போற? போ. பிரமாதம். இவ்வளவு சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன பீம், இவனுக்கு சிரிக்கவே தெரியாதா என்ன? எவ்ளோ பலசாலியா இருக்கான்ல, இவனை நாம நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டா. ரெண்டு பேரும் என்ன கிண்டல் பண்றீங்களா? உங்களுக்கு பிடிச்சு இருந்ததா? இல்ல, அப்புறம் எனக்கு சிரிக்கிறவங்களை கண்டாலே பிடிக்காது. இவனை விட நம்ம காளியா தலைவரை எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்கு. ஏய், உன்னதான் என் கூட்டாளிகள் 2 பேரையும் நீ அடிச்சியா? ஆமா, இவங்க என்ன பார்த்து சிரிச்சு கிண்டல் பண்ணினாங்க. அப்படியா? உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நாங்க யாரும் இந்த ஊர்ல சிரிக்கவே கூடாதா? நாங்க எல்லாரும் சிரிப்போம், அது எங்க இஷ்டம். ஐயா, இது எவ்வளவு விலை? அவன் வந்துட்டான். சிரிக்காதீங்க, அவன் வந்துட்டான். எனக்கு சிரிப்பும் கிண்டலும் பிடிக்காது. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. காலையில ஒரு லட்டு சாப்பிடு, சாயங்காலம் ஒண்ணு. அதுக்கப்புறம் உம்முன்னு இருக்கிற உன் முகமும் சிரிச்ச முகமா மாறும். எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு போட்டுடுவேன். போட்டிக்கு தயாரா? போட்டியில எல்லாம் கலந்துக்க மாட்டேன், அடிச்சு நொறுக்கிடுவேன். டுன்டுன் ஆன்ட்டி லட்டுவை சாப்பிட்டா தோத்து போயிடுவ. மைதானத்துக்கு வா. எங்கிட்டிய மோதிரியா? சாயந்தரம் சுட்கி வந்ததும் லட்டு பண்றது எப்படின்னு கத்து கொடுக்கணும். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சாச்சு. நீங்கெல்லாம் யாரு? உங்களுக்கு வந்துரு, இல்லனா எடுத்துட்டு வாங்க. இங்க என்னவோ எழுதி வச்சிருக்காங்க. பீம், டுன்டுன் ஆன்ட்டிய நாங்க கடத்தி வச்சிருக்கோம். அவங்கள நீ உயிரோட பாக்கணும்னா மரியாதையா எங்க கிட்ட சரணடைஞ்சிரு. அது மட்டும் இல்லாம நீ கவலைப்படாத சுட்கி, டுன்டுன் ஆன்ட்டிய நான் காப்பாத்துவேன். ஐயோ, டுன்டுன் ஆண்டி. அட, நீ டுன்டுன் ஆன்ட்டிய பாத்தியா? நான் ஓடி ஓடி அந்த கல்லு கிட்ட போனப்போ அந்த அமங்கல சிங்கத்தையும்
அவனுடைய கூட்டாளிகளையும் டுண்டு நாட்டிய புடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இழுத்துட்டு போறதை நான் பார்த்தேன். இப்ப சொல்றேன், உன்னை காப்பாத்த பீம் எப்போ இங்க வருவானோ அப்ப அவனை நாங்க நல்லா கவனிச்சிடுவோம். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா கூட பீம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அமங்கல சிங்கம், மரியாதைய ஆண்டிய விட்டுடு, இல்லன்னா இதுக்கு ரொம்ப அனுபவிப்ப. அவன் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கோம், பார்த்துட்டு நிக்கிறீங்க, போய் புடிங்க அவனை. பீம் கலச்சு போயிட்டான். அவனுக்கு இப்ப லட்டு வேணும். இந்த பீம், இந்த லட்டுவை நான் விசேஷமா உனக்காகவே பண்ணி கொண்டு வந்திருக்கேன். டுண்டு ஆண்டி, உங்க பொண்ணு சுக்கி ரொம்ப பிரமாதமா லட்டு பண்ணி இருந்தா. எனக்கு இவளை பத்தி நல்லா தெரியும். இவ கண்டிப்பா என்னை விட அற்புதமா லட்டு பண்ணுவா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சுட்கி. அந்த ரெயின்போவை பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல தாத்தா. இது என்ன ஆச்சரியமா இருக்கே. ஆஹா, வண்ணம் வண்ணம், எல்லா வண்ணங்களும் எனக்கே சொந்தம். இதுவும் பிடிச்சிருக்கு. தாத்தா என்னாச்சு? நீல வண்ணமா? வண்ணம் வண்ணம், எல்லா வண்ணங்களும் எனக்கே சொந்தம். அந்த வண்ணமாயன் வந்தான் பீம். பீம் ஏதாவது பண்ணு. இந்த வண்ணமாயன் யாரு? நான் தான். கோபுவோட வண்ணத்தை மட்டும் எடுக்கல, ரெண்டு குட்டி பசங்களோடதும் இந்த ஊரோட மொத்த வண்ணங்களையும் நான் எடுத்துக்கிட்டேன். என்ன? சித்திரகுட்டா, போதும், நிறுத்து. எல்லாரோட வண்ணங்களையும் திருப்பி கொடுத்துரு, இல்லன்னா இல்லன்னா என்ன? உன்னை இப்போ
இருக்க மாட்டேன். உன்னோட இந்த கருவியையும் நான் உடைச்சு போட போறேன். வேண்டாம். ஏய். வேண்டாம். ஏய். நம்ம பார்க்கிறதுக்கு அழகா இருக்கோம்ல? ஆ, இதுல தானே ரொம்ப அழகா இருக்கேன்.